எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் வியூவர்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ரெசிபி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது மாங்காய் மீன் குழம்பு. இது மண் சட்டியில் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதோட ஃப்ளேவர்ஸும் இதோட அரோமா டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 250 கிராம் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் போடுற உப்பும் மஞ்சள் தூளும் மீன் வாடை வராமல் பார்த்துக்கும். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. நான் குழம்ப மண் சட்டியில் செய்ய போகிறேன். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் இதில் 1/2 கப் அளவு நறுக்கின சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து இதில் 10 பல்லு பூண்டு, 2 கீறின பெரிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. வெங்காயம் நிறம் மாறினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு கிண்டுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கிளறி விடுங்க. பாருங்க, மசாலா நல்லா மசிஞ்சு சேர்ந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் மாங்காயை போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மாங்காயை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். தோல் சீவ தேவையில்லை, அப்படியே நறுக்கி போடுங்க. அடுத்து 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க. சட்டியை மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. போட்ட மாங்காய் துண்டுகள் வெந்துருச்சு. இதில் ஊற வச்ச மீன் துண்டுகளை போட்டு சட்டியை மூடி இன்னொரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ சட்டியை திறந்து பார்த்தோன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மாங்காய் வவ்வால் மீன் குழம்பு இப்போ ரெடி. இது சூடாக சாதத்தோட பரிமாறுங்க. பார்த்தீங்க இல்லையா, மண்சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட வாசனையே தனி தாங்க. இது நீங்கள் நல்ல சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் மாங்காய் வாங்கும்போது நல்ல பச்சை புளிப்பு மாங்காவாக வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.